வணக்கம். நம்ம திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் என்னுடைய மனசுக்கு பிடிச்ச திட்டமாக உருவாகி இருக்கிறது தான் தாயுமானவர் திட்டம். கூட்டுறவுத்துறை சார்பில் வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்களை வழங்குகிற தாயுமானவர் திட்டத்தை தொடங்கி வைக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படி அரசோட சேவைகளை மக்களுடைய வீடுகளுக்கே தேடி சென்று கொடுக்கிறது இந்தியாவுக்கே முன்மாதிரி முயற்சி. ஒரு திட்டத்தை அறிவிக்கிறதோட கடமை முடிஞ்சிடுறதா நாம் நினைக்கிறது இல்லை. அந்த திட்டத்தோட பயன் கடைகோடி மனிதரையும் சென்று சேருதான்னு கண்காணிக்கிறதையும் கடமையாக நினைக்கிறேன். அப்படி வயது முதிர்ந்தோரும் மாற்றுத்திறனாளிகளும் ரேஷன் கடைகளுக்கு போய் பொருட்களை வாங்குறதுல ஏற்படுகிற சிரமத்தை உணர்ந்து இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். இந்த திட்டத்தை 34,809 நியாய விலைக் கடைகளில் செயல்படுத்த போகிறோம். 70 வயதுக்கு மேற்பட்ட 20,42,657 மூத்த குடிமக்கள், 1,27,797 மாற்றுத்திறனாளிகள்னு 21,70,454 பேர் இந்த திட்டத்தால் பயனடைய போகிறாங்க. ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் குடிமைப் பொருட்கள் உங்கள் வீடு தேடி வந்துடும். இதுக்காக கூட்டுறவுத்துறைக்கு ஆக போகிற 30,14,00,000 ரூபாயை கூடுதல் செலவாக கருதாமல் மக்களுக்கு செய்கிற உயிர்காக்கும் கடமையாக நாங்கள் நினைக்கிறோம். இது கூட்டுறவுத்துறையோட மிகப்பெரிய சேவை. அந்த துறை அதிகாரிகள், அலுவலர்கள், கடை விற்பனையாளர்கள் செய்ய போகிற மிகப்பெரிய கடமை. தமிழ்நாடு முழுக்க 37,328 நியாய விலைக் கடைகள் இருக்குது. இதில் கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 2,394 புதிய நியாய விலைக் கடைகளை திறந்திருக்கிறோம். தலைவர் கலைஞர் வழியில் இந்த நியாய விலைக் கடைகளை நாம் முறையாக சிறப்பாக நடத்துறதுனால தான் தமிழ்நாடு இன்னைக்கு பட்டினிச்சாவி இல்லாத மாநிலமாக இருக்குது. இந்த ரேஷன் கடைகளோட பயன்பாட்டை இன்னும் எளிமையாக்க முயற்சிகள் எடுத்திருக்கிறோம். இந்த நேரத்தில் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் என்பது, இந்த திட்டத்தோட நோக்கம் 100 விழுக்காடு நிறைவேறுகிற வகையில் உங்களுடைய பணி அமையணும். உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிற முதியவர்களும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மனம் குளிர்கிற வகையில் நீங்கள் கனிவாக நடந்துக்கணும். நீங்கள் வாங்குகிற நல்ல பெயர்தான் ஆட்சிக்கு கிடைக்கிற பாராட்டு. நன்றி, வணக்கம்.